அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா எல்லா உண்மையும் சொன்னதுமே பாண்டியனுக்கு அப்பதான் புரியுது. சேரணனை பத்தி எவ்வளவு தப்பா நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சேரனை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா எதுக்குடா பழுகுற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கல. இல்லண்ணே, இவங்க ஏதோ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க மாதிரி, நீ ஏதோ சோழனையும் இவங்களையும் பிரிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன்னு நினைச்சு உன்னை பத்தி எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன்னு தெரியுமான்னு என்னை மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லும்போது, விட்றா பாண்டியா, நான் உங்ககிட்ட அதை சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா அதெல்லாம் சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க, அதனாலதான்டா உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் சொல்லல. எப்படின்னு இவ்வளவு உண்மையும் தெரிஞ்சு நீ எப்படி இவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கல. என்னடா பண்றது, ஏதோ ஒரு சூழ்நிலையினால 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனா இது ஒரு கல்யாணம் இல்லைன்னு அந்த பிள்ளை மனசார நம்புது. அதனாலயோ என்னவோ அந்த பிள்ளை டிவோர்ஸ் வாங்குறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா சோழனுக்கு என்னன்னு தெரியுமா, சோழன் அந்த பொண்ணை மனசார காதலிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லல. என்னன்னே சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கிறாரு. ஆமாடா, அன்னைக்கு நீயும் பல்லவனும் வந்து கேட்டீங்கள பேக்கோட இவங்க எங்கே போனாங்கன்னு, அப்ப அந்த பொண்ணு வேற ஒரு வீடு வாடகைக்கு பாத்துறக்காண்டி போச்சு. நம்ம சோழன் தான் அந்த வீட்டு ஓனரை என்னென்னமோ பேசி ஈசி வீடு கொடுக்காதபடி பண்ணிட்டான். இல்லைன்னா அந்த பொண்ணு அன்னைக்கே வேற வீடு வாடகை பார்த்து போயிருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லல. அப்புறம் எப்படின்னு இவன் காதலிக்கிறேன்னு சொல்றான், ஆனா அவங்களுக்கு அதுல விருப்பமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே புரியலனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லல. அதான்டா எனக்கும் புரியல, அந்த பொண்ணு பக்கம் நிக்கிறதா இல்ல இவன் பக்கம் நிக்கிறதா, ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதுடா, இவன் காதலிக்கிற விஷயமும் தெரியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த கல்யாணம் நடந்துருச்சு, இந்த பிள்ளை இங்க வந்துருச்சு, அவங்க வீட்டை எதிர்த்துக்கிட்டு இப்ப இங்க இருக்கு. ஆனா இந்த பிள்ளை மனசார நினைக்கிறது என்னவோ இது ஒரு உண்மையான கல்யாணம் இல்ல, எப்படியாவது இவங்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு நினைக்குது. சட்டப்படி இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, ஆனா உண்மையை பார்த்தா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே கிடையாதுடா. சட்டத்துக்காகத்தான் இவங்க 2 பேரும் இப்ப விவாகரத்து வாங்குறதுக்காண்டி வக்கீல் கிட்ட போயிருக்காங்க. அந்த விஷயத்தினாலதான் இப்ப இம்புட்டு பெரிய விவகாரமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லல. பல்லவன் பார்த்தா அழுதுகிட்டே இருக்காரு. அப்பதான் சேரன் சொல்றாரு, பல்லவா எதுக்குட அப்படி அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லல. பின்ன என்னன்னு, நம்ம வீட்டுக்கும் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, நம்ம அண்ணனோட மனைவி அண்ணி அப்படின்னு நினைச்சு அவங்க கிட்ட எவ்வளவு உரிமையா இருந்தேன் தெரியுமா, ஆனா இப்ப எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே ஒரு நாடகம் டிராமான்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல. பரவாயில்ல விடுறா, உனக்கு இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லியிருந்தா தயப்படுதான் அழுதுருப்ப, அதனாலதான்டா உன்ட்ட எதுவுமே சொல்லலை. சரி உனக்கு இப்பயாவது தெரிஞ்சிச்சு, நீ இப்பயாவது மனசை தேதிக்க, நிலா எப்போ வேணாலும் நம்ம வீட்டை விட்டு போயிடும் சரியா, அதனால நீ எதுக்குமே மனசை தயாரா வச்சுக்க, அவங்க வீட்டில் நம்ம ஒரு விருந்தாடி மாதிரி நினச்சிக்க, அவ்வளவுதான், மற்றபடி அவங்க சோழனுடைய மனைவி கிடையாது. உண்மையிலே நிலா மனசார சோழனை என்னைக்கு ஏற்றுக்கிட்டு சோழனும் நிலாவும் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் நிலா உனக்கு அண்ணி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லல. இங்கே பல்லவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. மறுநாள் காலையில் பார்த்தா இங்கே நிலா கிட்ட யாருமே முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க. பல்லவனும் பேச மாட்டேங்கிறாரு, சோழன் பாண்டியன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே நிலாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டே பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கூப்பிடையில இங்கே பல்லவன் காதில் வாங்காமல், அண்ணே நான் காலேஜ் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் பார்த்தா காலேஜ் கிளம்பிறாரு. வேகமாக பார்த்தா நிலா வந்துட்டு சேரன் கிட்ட, என்னன்னு யாருமே என்கிட்ட முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கல. இல்லைப்பா, உண்மை தெரியாததுக்கு முன்னாடி வர நீ சோழனுடைய மனைவி நினச்சி உன்னை அண்ணி அப்படின்ற ஸ்தானத்தில் வச்சு எல்லாரும் உங்ககிட்ட சகஜமாக இருந்தாங்க. நீ உண்மையை சொன்னதுலேருந்து நீ யாரோ ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு போல, அதனால இப்படி நடந்துக்கிறாங்க, நீ இது எதுவும் பெருசாக தப்பாக எடுத்துக்கிறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்கையில பார்த்தா நிலாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.